அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் எஞ்சியுள்ள இலக்குகளை தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலையும் தொடர்ந்தது. தற்போது அமெரிக்கா தனது தாக்குதலை ஈரான் மீது தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசியபோது ஈரானில் உள்ள ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் எல்ஃபஹான் ஆகிய 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல் தொடரும். இதனால் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் எஞ்சியுள்ள இலக்குகளை தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ராணுவம் நடத்தியுள்ள இந்த சிறப்பான தாக்குதலுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப். உலகிலேயே பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நம்பர் 1 நாடு ஈரான் தான் எனவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் இணைந்து ஒரு குழுவாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அமைதி அல்லது அழிவுதான் ஒரே வழி எனவும் கூறியிருக்கிறார். அடுத்தடுத்து தாக்குதல் இன்னும் பலமாக இருக்கும் என ட்ரம்ப் பேசியிருக்கிறார். இதனையடுத்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்ரேலுடனான தற்போதைய மோதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு அனைவருக்கும் மிகவும் மிகவும் ஆபத்தானது என்று எச்சரித்துள்ளார்.